அதிபர் தேர்தல் நடக்க இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு. இந்த நேரத்துல எங்களுக்கு நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சிக்கலான அரசியல் மற்றும் சமூக சூழலுக்கு இடையே தான் இந்த நாட்டுடைய அதிபரா நீங்க பதவியேத்தீங்க. இந்த பதவி காலத்துல நீங்க செய்த முக்கிய சாதனைகள் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? Firstly, establishing stability. முதல்ல ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தணும், சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்தணும், ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்தணும். எல்லாத்துக்கும் மேல திவாலாகிற நிலையில இருந்த பொருளாதாரத்தை கையாண்டோம். And of course, dealing with the issue of bankruptcy. Today, in another few hours, in Singapore, they will issue a statement by dealing with. இந்த பேட்டி வெளியாற நேரத்துல தனியார் பாண்ட் வச்சிருக்கிறவங்க பத்தின ஒரு அறிவிப்பு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கும். ஏற்கனவே IMF கூடயும் கிரெடிட்டர்ஸ் கமிட்டியில உள்ள 17 நாடுகளோடையும் பேசி உடன்பாடும் எட்டப்பட்டிருக்கு. Countries that constituted the official creditors committee, which concluded that yesterday late night, and I think today early morning. சீனா வளர்ச்சி வங்கியுடனான பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருக்கு. இலங்கை திவாலென்ற நிலையிலிருந்து மீண்டு வர தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் சுமூகமா முடிச்சிருக்கும். So we finished all the negotiations that are necessary for the bankruptcy status to be removed and for us to go ahead. இதுதான் முதல் படி. இன்னும் நிறைய வேலை இருக்கு. நான் பதவி ஏற்கிறப்போ பொருளாதாரத்தை சீர் செஞ்சு திவாலான நாடுன்ற பேரை நீக்கணும்ன்றது தான் என்னோட முதல் நோக்கமா இருந்துச்சு. அது இப்போ நடக்க போகுது. And ensure that the bankruptcy declaration of Sri Lanka is removed. That is being achieved. Inflation is reduced, the negative growth has been reversed. பணவீக்கம் குறைஞ்சிருக்கு, வளர்ச்சியில முன்னேற்றம் இருக்கு, இலங்கை ரூபாயோடைய மதிப்பு மெதுவா உயர்ந்து வருது. ஆனா இந்த பலன்கள் இன்னும் சராசரி இலங்கை குடிமக்களுக்கு போய் சேரலைங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. By the common Sri Lankans on the ground in their everyday lives, how would you respond? People are feeling the benefits to have stability. வளர்ச்சியோட பலன்களை மக்கள் உணர்றாங்களே. சீரான அரசு இருக்கு, பள்ளிகள் இயங்குது, வேலைக்கு போக முடியுது, சுற்றுலா பயணிகள் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்காங்க, ஏற்றுமதிகள் மறுபடியும் தொடங்கியிருக்கு, பொருளாதாரம் சரியா வேலை செய்யுது. அதோட பலன்கள் எல்லாருக்கும் தானே போகும். But what's happened is, far as we were in 2019, the exchange rate was 2019 டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 185 ரூபாயா இருந்துச்சு. பொருளாதாரம் சரிஞ்சதுனால அது 370 வரைக்கும் உயர்ந்துச்சு. இப்போ அதை 300ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். ஆனா எங்க வருமானம் உயரல இல்லையா? அதுக்கு தான் அடுத்த கட்டமா நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். So gradually we are now taking measures to increase incomes, which has happened. The government servants incomes are being increased. They are getting. அரசு ஊழியர்களுக்கு கூடுதலா சலுகைகள் வழங்குறோம். தனியார்லயும் கூட சம்பளங்களை உயர்த்தியிருக்காங்க. விவசாயிகளுக்கு முன்னாடி விட கூடுதலா விலை கிடைக்குது. அத்தியாவசிய பொருட்களோட விலையும் 10%, 20%, சில இடங்கள்ல 40% வரைக்குமே குறைஞ்சிருக்கு. இன்னமும் ஒரு இடைவெளி இருக்கு, மறுக்கல. ஆனா அடுத்த வருஷத்துக்குள்ள சாமானியர்களோட அன்றாட செலவுகள் ஒரு சுமையா இருக்காது. அதை உறுதி செய்வோம். We will ensure that the cost of living is no longer a burden on the average person. I've always kept my eye on what I call the dining table. எப்பயுமே ஒரு வீட்டோட டைனிங் டேபிள் மேல தான் என்னோட கவனம் இருக்கும். அதுல வர்ற பிரச்சனைகளை நிச்சயமா தீர்த்திடுவோம். அது மட்டும் இல்ல, மக்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகைகளை 3 மடங்கு உயர்த்தி இருக்கும். 16 லட்சம் பயனாளர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு 24 லட்சம் பேரு உதவிகளை பெறுறாங்க. இப்படி பல்வேறு தரப்பினருக்கான பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு அனைவருடைய வாழ்க்கையையும் இன்னும் எளிமையாக்க முயற்சிகளை செஞ்சுட்டு வரோம். Group by group we are looking at the issues that are there. இந்த நாடு ஒரு பெரிய சவாலை சந்திச்சு மீண்டு வருது. கிரீஸ் மாதிரியான நாடுகள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள 10 வருஷங்கள் ஆச்சு. ஆனா நான் இலங்கைய 2 வருஷத்துல விரைவா மீட்டிருக்கேன். இந்த பொருளாதார நெருக்கடிக்கு வித்திட்டவங்களை நீங்க பாதுகாக்கிறீங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. குறிப்பா அரசியல் காரணங்களுக்காக ராஜபக்ச குடும்பத்தை ரணில் காப்பாத்துறார் என்பது குற்றச்சாட்டு. If I have shielded the Rajapaksa, they should come with me for the election. நான் ராஜபக்ஷக்களை பாதுகாத்திருந்தா இந்த தேர்தலில் அவங்க எனக்கு ஆதரவு கொடுத்திருக்கணுமே. இன்னைக்கு என் மேல பழி சொல்றவங்க தான் நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க.
உச்சநீதிமன்றம் பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ஷ தான் காரணம்னு சொல்லுச்சு. ஆனா அவங்க மேல அபராதம் எதுவும் விதிக்கலையே. But they did not impose any penalty on them. So as such, that's what the court has imposed on them. Secondly, there has been, when we were in the government earlier, from 2015 to நாங்க 2015 இருந்து 2019 வரைக்கும் ஆட்சியில இருந்தப்போவே ராஜபக்ஷ குடும்பத்தினர் மேல பல வழக்குகள்ல விசாரணை நடந்துச்சு. part of the inquiries, some of the inquiries were handled by the police. சில வழக்குகள் காவல்துறையால விசாரிக்கப்பட்டுச்சு, சிலது ஊழல் ஆணையத்தால விசாரிக்கப்பட்டுச்சு. இன்னும் சில விசாரணை எல்லாம் அதிபர் அலுவலகத்துல ஆலோசகரா இருந்த திரு வெளியமுனாவால கையாளப்பட்டுச்சு. President's office, Mr. Veliamuna, and some ஊழல் எதிர்ப்பு செயலகத்தின் மூலமா நடந்த விசாரணைகளுக்கு தலைமை ஏற்றவர் திரு ஆனந்த் விஜயபால். அவரு ஜேவிபி கட்சியால முன்மொழியப்பட்டவர் தானே, நான் செய்யலையே. விசாரணை சரியா நடக்கலன்னா அவரை நியமிச்சவங்க தானே பதில் சொல்லணும். என் மேல இப்படி பழி போடுறாங்க. the praise and blame of what he has done must go to those who appointed him. He was not even a lawyer. So how can I be blamed? They are blaming me and they are whitewashing them. அதுல எனக்கு சந்தோஷம். ஏன்னா என் மேல பழி சொல்ல முடியாதே. எப்படி பார்த்தாலும் ராஜபக்ஷ குடும்பம் இப்போ SLPPக்கு தானே ஆதரவா இருக்காங்க. ஜேவிபி எங்க மேல எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. There are no other accusation the JVP could make against us. President, do you think you can உங்க நாட்டு தேர்தல் கருத்து கணிப்பு எல்லாம் உங்க எதிரிகளுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. இத பொய்யாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? opinion polls? Many opinion polls What predict. are your opinion polls? Opinion என்ன பெரிய கருத்து கணிப்பு? அதெல்லாம் என்ன சொன்னா என்ன? அதெல்லாம் வெறும் கணிப்பு தானே. இந்தியாவுல நடந்த தேர்தல்ல கூட கருத்து கணிப்புகளை பார்த்தோமே. இதெல்லாம் சரின்னு நான் நம்பல. எந்த கருத்து கணிப்பும் எதையும் உறுதியா சொல்ல முடியாது. We've done our numbers and no opinion poll can establish for them. சோஷியல் மீடியால பெருசா பேசப்படலாம். ஆனா நான் என்னைக்குமே இந்த கருத்து கணிப்புகளை வச்சு என்னோட தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிட மாட்டேன். இதெல்லாம் உண்மையா இருந்தா 2015 ராஜபக்ஷ தான் ஜெயிச்சிருக்கணும். Rajapaksa should have won the election. Mr. President, கடந்த தேர்தல்கள்ல தமிழ் மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த முறை அந்த வாக்குகளுக்கு கடும் போட்டி இருக்கு போல இருக்கே. ஒரு தமிழ் வாக்காளர் மற்றவர்களை காட்டிலும் உங்களை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? would choose Mr. Ranil Wickremesinghe over the others. I have no comment. போட்டியா எங்க இருக்கு? தமிழ் வாக்குகளை பெற எனக்கு போட்டியா யார் இருக்காங்க? Nobody? சஜித் இல்லையா? No. What? இல்லவே இல்ல. அவருக்கு ஆதரவா சுமந்திரன் இருக்கார். அதுதான் எனக்கு பெரிய பலம். Are you upset? முக்கிய தமிழ் கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கலைங்கிற வருத்தம் இருக்கா? All எல்லா தமிழ் கட்சிகளும் எனக்கு தானே ஆதரவா இருக்காங்க. Mr. President, கடந்த தேர்தல்கள்ல தமிழ் மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த முறை அந்த வாக்குகளுக்கு கடும் போட்டி இருக்கு போல இருக்கே. ஒரு தமிழ் வாக்காளர் மற்றவர்களை காட்டிலும் உங்களை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? would choose Mr. Ranil Wickremesinghe over the others. I have no comment. போட்டியா எங்க இருக்கு? தமிழ் வாக்குகளை பெற எனக்கு போட்டியா யார் இருக்காங்க? Nobody? சஜித் இல்லையா? No. What? இல்லவே இல்ல. அவருக்கு ஆதரவா சுமந்திரன் இருக்கார். அதுதான் எனக்கு பெரிய பலம். Are you upset? முக்கிய தமிழ் கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கலைங்கிற வருத்தம் இருக்கா? All எல்லா தமிழ் கட்சிகளும் எனக்கு தானே ஆதரவா இருக்காங்க. other than the group. முழுமையா இலங்கை தமிழரசு கட்சி இல்லையே. யாரு? சார்லஸ் நிமலநாதனா? 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேனே. நீங்க அங்க போய் கேட்டு பாருங்களேன். அப்ப தமிழர் வாக்கு உங்களுக்கு தான். கண்டிப்பா தமிழ் வாக்குகள் எனக்கு தான். One long pending demand of the North வடக்கு கிழக்கு மாகாணத்து தமிழர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருப்பது 13வது சட்ட திருத்தம். met only with a long. இது ஒவ்வொரு அரசிலும் வாக்குறுதிகளா இருக்கே தவிர நடவடிக்கை இல்லை. Why have you not taken this forward? I had 2 years to fix the economy. பொருளாதாரத்தை சரி செய்யறதுக்கே 2 வருஷம் ஆகிடுச்சு. மத்ததெல்லாம் அப்புறம் தானே செய்ய முடியும். I want all 9 மாகாண அரசுகளும் சரியா செயல்படணும்னு தான் நான் நினைக்கிறேன். வளர்ச்சிக்கான கூடுதல் அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு வழங்குவோம்னு என்னோட தேர்தல் அறிக்கையில கூட சொல்லியிருக்கேன். export-oriented economy and to get the இந்த நாட்டை ஏற்றுமதி சார்ந்த ஒரு சிறந்த பொருளாதாரமா கொண்டு வரணும்னா ஒரு மத்திய அரசும் 9 மாகாண அரசுகளும் செயல்படணும். 7 மாகாண முதலமைச்சர்கள் சேர்ந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில தானே நடவடிக்கைகளை எடுக்கிறோம். provinces. And everyone is happy with that report. We'll go ahead with that report. That's what I plan. 13வது சட்ட திருத்தத்தை முழுமையா அமல்படுத்த உங்களுக்கு சம்மதமா? So
whatever given in that, I said the காவல்துறை அதிகாரத்தை புது பாராளுமன்றம் அமைஞ்ச பிறகுதான் விவாதிக்கணும். நிலத்தை பொறுத்த வரைக்கும் லேண்ட் கமிஷன் ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. மத்ததெல்லாம் நாங்க கொண்டு வந்துட்டே இருக்கோமே. என்னோட தேர்தல் அறிக்கையை பாருங்க, அதுல எல்லாமே சொல்லியிருக்கோம். find the proposals there. இந்த தேர்தல்ல இந்தியாவுக்கு ஒரு ஃபேவரட் கேண்டிடேட் இருக்கோ? அப்படி யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. ஒரு வேட்பாளர் தான் இந்தியா வலியுறுத்துற 13வது சட்ட திருத்தத்தை முழுமையா ஆதரிக்கிறார். அது திரு சஜித் பிரேமதாசா. அவரை இந்தியா ஆதரிக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. 13வது சட்ட திருத்த விஷயத்த இந்தியா எங்க கிட்ட விட்டுடுச்சு. இதெல்லாம் பாராளுமன்றத்துல பேசி முடிவாக வேண்டிய விஷயங்கள். தென்னிலங்கைக்கு போறப்போ இத பத்தி எல்லாம் சஜித் பிரேமதாசா பேசுறதே இல்லையே. In the southern part of the country. So he's being வடக்குல ஒரு மாதிரி தெற்குல வேற மாதிரி பேசுறாருன்னு சொல்றீங்களா? in the north and one in the south. Yeah, but that time, ஆமா, ஆனா அவர் எப்படி பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வாக்குகள் இருக்கு, மக்களோட ஆதரவும் இருக்கு. நீங்க 13வது சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு, ஆனா போலீஸ் அதிகாரங்கள் பற்றி பாராளுமன்றம் முடிவெடுக்கணும்னு கருதுறீங்க. அதே மாதிரி நிலத்துக்கு லேண்ட் கமிஷன் இருக்கும். தேசிய அளவுல ஒரு நில கொள்கை சட்டத்தை நிறைவேற்றுவோம்.